ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரிஃபால இருக்கீங்களா? ஒரு பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தேடுறீங்களா? வாங்க, கங்கோத்ரி உடுப்பி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். உள்ள போலாமா? ரெஸ்டாரண்ட்டோட டைமிங் ஃப்ரம் மார்னிங் 7லேருந்து நைட் 11 வரைக்கும் இருக்குங்க. இவங்க கிட்ட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னரும் இருக்கு. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டு இட்லி. அது மட்டும் இல்லைங்க, இவங்க கிட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வச்சிருக்காங்க. லைக் மைசூர் மசாலா தோசை, ரவை தோசை, பட்டர் சாதா தோசை, அந்த மாதிரி பல பல விதமான தோசை வச்சிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம தாலியும் வச்சிருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல் காம்போ தாலி. ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கணுமா, ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் வைக்கணுமா, கண்டிப்பா ஒரு பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் நீங்க தேடினீங்கன்னா இங்க தாராளமா வரலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாட் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. லைக் தஹி பப்பட், பேல் பூரி, வடா பாவ், இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான சாட் ஐட்டம்ஸ் இங்க கிடைக்குது. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன், இவங்க கிட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான வெரைட்டிஸ் கொடுத்தா சாப்பிடாம விடுவோமா? ஆமாங்க, அந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. என்னென்ன தானே இங்க கேக்குறீங்க? பேப்பர் சாதா தோசை, சீஸ் தோசை, மைசூர் மசாலா தோசை, செஷ்வான் மசாலா தோசை, அந்த மாதிரி செட் தோசை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்பான வர வச்சிருக்காங்க. என்னன்னு தானேங்க? டைம் பாஸ் தோசை. இது கேட்கும் போது ஒரு வித்தியாசமா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம தட்டு இட்லியை டேஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தாலே சும்மா ஒண்டர்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம பார்த்தாலே தெரியுதுங்க, கீ அப்படி போட்டிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பொடி சூப்பர் டேஸ்ட்டுங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், அவங்களோட இந்த கீ ஃப்ளேவர் ஆகட்டும், அந்த பொடி ஆகட்டும், அந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு போக போக நமக்கு அந்த கீ எசன்ஸோட இறங்கும் போது ரொம்ப யம்மியாக இருக்குங்க. இவங்களோட அடுத்த ஒரு வெரைட்டியான ஒரு டிஷ்ஷு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மேங்களூர்ல ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். மேங்களூர் பன்னுன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெளியிலேருந்து பார்க்கறச்ச நமக்கு ஒரு பூரி மாதிரி இருந்தாலும் உள்ள கொஞ்சம் இன்னும் அதோட கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. சாப்பிடும் போது நமக்கு ஒரு ஸ்வீட்டோட ஒரு ஃப்ளேவர் தெரியுது. பார்க்க பூரி மாதிரி தான் இருக்கே தவிர உள்ள ஒரு ஸ்வீட்டும் இருக்கு. ஆனால் அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு உண்மையில எனக்கு தெரியல. ஸ்வீட் எங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உள்ள கொஞ்சம் ஒரு பன்னு ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. சாப்பிடும் போது நமக்கு ஒரு ஸ்வீட்டோட ஒரு டேஸ்ட்டும் தெரியுது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. பிளேஸையும் ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் ஜேர்னி போக போதும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அஸ். தேங்க்யூ. பபாய்.